நாள் முழுவதும் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்தி தொகுப்பிலாக பார்க்கலாம். வளர்ச்சி திட்ட விவகாரத்தில் அரசு அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். களஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மண்டலத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் செயல்பாடு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் பல்வேறு பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இரண்டாவது நாளாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் 3 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். அப்போது அவர் பேசுகையில் தொழில் முனைவோருக்கான திட்டங்களை தாமதமின்றி செயல்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிக்கும் உங்களுக்கு ஒருங்கிணைந்த செயல்பாடு இருப்பதை போல உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் அலுவலர்களோடு அதே ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். மக்களோடு பழகி அவர்களின் தேவை அறிந்து செயலாற்றுங்கள். அவர்களை பாராட்டினை பெறும் வகையில் உங்கள் பணி அமைய வேண்டும். முறையான குடிநீர், சுகாதார வசதிகளை வழங்க வேண்டும் எனவும் ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். டெல்லி செல்வதற்கு முன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முதிர்ந்த அரசியல் தலைவர் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அமித்ஷாவுடனான சந்திப்பிற்கு பின் அண்ணாமலையுடன் எந்த தகராறும் இல்லை என்று கூறியுள்ளார். ஏப்ரல் 15ஆம் தேதி சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பேட்டி கொடுத்தே பெரிய ஆளாக நினைப்பதாகவும் அவரை பற்றி பேச தயாராக இல்லை என்றும் சாடினார். மேலும் அவர் ஒரு முதிர்ச்சியற்ற தலைவர் என்றும் கடுஞ்சொற்களால் விமர்சித்திருந்தார். அவரை பத்தியே பேச வேண்டாம். அவர் கட்சி நான் கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது கட்சியில. என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு தெரியும். அவர் இப்படி பேட்டி கொடுத்து பெருசாகணும்னு நினைக்கிறாரு. கட்சியில் இருக்கிறவங்க அடிப்படை தன்மை தெரியும். அப்படிப்பட்டவங்களை கேட்டால் நான் பதில் சொல்ல தயாராகிறேன். இன்னைக்கு முதிர்ந்த அரசியல்வாதிகளை சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயார். இந்த சூழலில் டெல்லியில் அண்ணாமலையுடன் சேர்ந்து அமித்ஷாவை சந்தித்த பிறகு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி தங்களுக்கும் அண்ணாமலைக்கும் எந்த தகராறும் இல்லை என்று தெரிவித்தார். எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் எந்தவித தகராறும் கிடையாது. ஏதாவது தகராறு இருந்தால் ஈரோட்டில் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார். இதை ஒரு பெரிதுபடுத்தி விமர்சனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாகத்தான் அருள் கூர்ந்து அவரை பற்றி கேட்கார்கள் என்ன தவறு இருக்குது. கூட்டணியில் விரிசல் பேச்சு ஏற்படக்கூடாது என்ற நோக்கில்தான் அண்ணாமலையை பற்றி தன்னிடம் கேள்வி கேட்க வேண்டாம் என கூறியதாகவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். தமிழ்நாட்டில் மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் பற்றாக்குறை தீரும் வரை தேவை அதிகம் உள்ள பகுதிகளில் மட்டும் விநியோகம் செய்யப்படும் என்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசின் மண்ணெண்ணெய் விநியோகம் குறைந்துள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஒதுக்கீடின் குறைவின் காரணமாக ஏழை மக்கள், குறிப்பாக மலையிலே வாழ்கின்ற மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக 2 முறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்று குற்றஞ்சாட்டிய அமைச்சர் சக்கரபாணி தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாக புகார் கூறினார். இன்றைக்கு அந்த ஒதுக்கீடு தான் செய்ய முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை பற்றாக்குறைக்கு காரணம் கடந்த ஆட்சியாளர்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்திட்டதுதான் என்றும் சக்கரபாணி கூறினார். மாதந்தோறும் 5000 மெட்ரிக் டன் கூடுதலாக கோதுமை எங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் ஒன்றிய அரசு இன்னைக்கு கோதுமையாக இருந்தாலும் சரி, மண்ணெண்ணெயாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் குறைத்திருக்கார்கள். எரிவாயு இணைப்பு அதிகம் உள்ள மாநிலம் என்பதால் தமிழகத்திற்கு மண்ணெண்ணெய் மற்றும் கோதுமை விநியோகம் குறைக்கப்பட்டதற்கான காரணம் என்று மத்திய அரசு கூறியிருப்பதாகவும் இதுகுறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து மத்திய அமைச்சரை சந்தித்து முறையிடும் திட்டம் உள்ளதாகவும் சக்கரபாணி கூறினார். கர்நாடகாவில் அண்ணாமலை கலந்து கொண்ட கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாதையில் நிறுத்தப்பட்டது சர்ச்சையை எழுப்பியுள்ளது. சிவமோகா தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து பொறிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரப்பா தமிழ்தாய் வாழ்த்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து கன்னட வாழ்த்து பாடல் ஒலிக்கப்பட்டது. அண்மையில் நடைபெற்ற மற்றொரு பரப்புரை கூட்டத்தில் பேசிய ஈஸ்வரப்பா பாஜகவிற்கு இஸ்லாமியர்களின் ஒரு ஓட்டு கூட தேவையில்லை என்று கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தை ஈஸ்வரப்பா பாதையில் நிறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு போன்றவர் என்று கூறியதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மன்னிப்பு கோரினார்.
கர்நாடக மாநிலம் கலபுரகியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்த அக்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பிரதமர் மோடி நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு போன்றவர் என்று கூறினார். சந்தேகம் இருந்தால் அவரை தீண்டி பாருங்கள், உயிர் போகும் என்று அவர் விமர்சித்தார். ಮೋದಿ ಅಂದ್ರೆ ಈ ವಿಷದ ಹಾವಿದ್ದಂಗೆ. ನೀವಂದ್ರೆ ಇದು ವಿಷ ಅದ ಇಲ್ಲ ನೋಡೋಣ, ಸ್ವಲ್ಪ ನೆಕ್ ನೋಡೋಣ ನೆಕ್ಕಕ್ ಹೋಗಿರಿ, ನೆಕ್ಕರು ಸತ್ತ. இதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்தது. நாட்டு மக்களிடம் காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் தான் மோடியை தனிப்பட்ட முறையில் கூறவில்லை என கார்கே விளக்கம் அளித்துள்ளார். பாஜகவின் கொள்கையை நச்சுத்தன்மை கொண்டதுதான் என்ற ரீதியில் தான் பேசியிருந்ததாக கூறினார். மேலும் தனது கருத்து யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கோருவதாகவும் கார்கே கூறியுள்ளார். கர்நாடக தேர்தல் பரப்புரையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஈடுபட தடை செய்ய வேண்டும் என்று கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவக்குமார் நியூஸ் 18 செய்திகளுக்கு தெரிவித்தார். காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கர்நாடகாவில் மத வன்முறை வெடிக்கும் என கடந்த செவ்வாய்க்கிழமை உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசியிருந்தது குறித்து காங்கிரஸ் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ரன்தீப் சிங் சுர்ஜிவால், கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவக்குமார் ஆகியோர் பெங்களூரு ஹைகிரவுண்ட்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து நமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரியின் கேள்விக்கு பதிலளித்த டி.கே. சிவக்குமார், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வன்முறை வெடிக்கும் என அமித் ஷா எப்படி கூற முடியும் என்று கேள்வி எழுப்பினார். Sir, you filed a complaint against BJP. What the action should be taken place? See, they should ban him from doing political speeches in Karnataka. Ban him from the electoral process. Because he can't tell that Congress party comes to power, there will be a communal rights. How can a home minister tell that? கர்நாடக தேர்தல் பரப்புரையில் மத ரீதியான கருத்துக்களை முன்வைத்து பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புகார் அளிக்கப்பட்டதாக சிவக்குமார் கூறினார். புதுச்சேரி அரசு துறையில் பணிபுரியும் பெண்களுக்கு வாரத்தில் 2 மணி நேர வேலை குறைப்பு செய்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு வேலை நேரத்தில் 2 மணி நேரம் சலுகை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைத்ததாகவும் அவர் அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் தமிழிசை தெரிவித்தார். அதன்படி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு அலுவலகத்துக்கு வருவதற்கு பதிலாக பெண்கள் 11 மணிக்கு வரலாம் என்று முடிவு செய்யப்பட்டதாக தமிழிசை கூறினார். நாங்க இப்ப அரசு துறைக்கு சொல்லி இருக்கிறோம். அரசு துறையை பார்த்தோன்னே தனியார் துறையும் அதை பின்பற்றுவாங்க நான் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை காலை வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில 2 மணி நேரம் வேலை குறைத்து. ஆமா. இந்த புதிய அறிவிப்பின்படி இந்த சிறப்பு 2 மணி நேர அனுமதி 3 வெள்ளிக்கிழமைகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். பெண்கள் மட்டுமே பணிபுரியும் இடங்களில் சுழற்சி முறையில் அனுமதி வழங்கலாம் எனவும், மருத்துவமனைகள், காவல் நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள் போன்ற அத்தியாவசிய பணிகளில் உள்ள பெண்களுக்கு இந்த சிறப்பு அனுமதி பொருந்தாது என்றும் புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. தன்பாலின திருமணத்திற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் வழங்குவதை நாடாளுமன்றத்தில் முடிவெடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தன்பாலின திருமணத்திற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கோரிய வழக்கை அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வருகிறது. இதில் மத்திய அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மேத்தா, இது சமூகம் சார்ந்த பிரச்சினை என்பதால் நாடாளுமன்றத்திடம் முடிவெடுக்கும் பொறுப்பை ஒப்படைக்குமாறு வாதிட்டார். மனுதாரர்களும் தங்கள் தரப்பு கோரிக்கை மற்றும் உரிமைகளை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்தனர். இந்நிலையில் 6ஆம் நாள் விசாரணையின் போது தன்பாலின திருமணத்திற்கான அங்கீகாரம் வழங்குவதை நாடாளுமன்றத்தில் முடிவெடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. ஆனால் திருமணம் என்ற பெயரில் அல்லாமல் மாற்று வகையில் அவர்களுக்கான உரிமைகளை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தன்பாலின தம்பதிகளுக்கு கூட்டு வங்கி கணக்கு தொடங்குவது, காப்பீடுகளில் துணைகளின் பெயர்களை சேர்த்தல் போன்ற அடிப்படை சமூக உரிமைகளை வழங்குவதற்கான வழியை அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தன்பாலின திருமணங்களில் உள்ள பிரச்சினைகள் சிலவற்றை எவ்வாறு தீர்க்க முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இது தொடர்பாக வரும் புதன்கிழமை பதிலளிக்கும்படி அரசு வழக்கறிஞரிடம் தெரிவித்தனர். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரி 66 ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களை உறுப்பினர்களாக கொண்ட கூட்டமைப்பின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி. ராஜா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் தீர்ப்பு வரும் வரை தங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க தடை விதித்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கூட்டமைப்பின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டு மக்களை காக்கவே இந்த சட்டம் இயற்றப்பட்டது என தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. ஆன்லைன் விளையாட்டு
காட்டும் நிறுவனங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக குடும்பங்களை சீரழிப்பதால் அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் வழங்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே லாட்டரி, குதிரை பந்தயம் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் தமிழ்நாட்டில் ஆன்லைன் தடை சட்டம் இயற்றியதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினர். மேலும் சூதாட்டத்தால் ஏற்படும் மரணங்கள் மற்றும் குடும்பங்கள் வறுமையில் வாடுவதை தடுக்கவே அரசு சட்டம் இயற்றியுள்ளது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கில் 6 வாரத்திற்குள் பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு பதிலளித்த பிறகே இடைக்கால உத்தரவு குறித்து முடிவெடுக்க முடியும் என கூறி வழக்குகளை ஜூன் 2வது வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். விழுப்புரம் சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குநர் வீடு உள்ளிட்ட 3 அரசு அலுவலர்கள் வீட்டில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் சோதனையில் வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. விழுப்புரம் சர்க்கரை ஆலை மேலாண்மை இயக்குநரான முத்து மீனாட்சி 2014ஆம் ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிந்தார். அப்போது அரசு நிலத்திற்கு பட்டா அளித்தது தொடர்பாக எழுந்த புகாரின் அடிப்படையில் முத்து மீனாட்சி உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் திருவாரூரில் உள்ள முத்து மீனாட்சி வீடு, அப்போதைய VAO துர்காராணி மற்றும் கிராம உதவியாளர் கார்த்திக் ஆகியோர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வியாழனன்று சோதனை நடத்தினர். 10 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையில் வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் நில எடுப்பு அதிகாரி மணிமேகலை வீட்டிலும், தேப்பெருமாநல்லூரில் வட்டாட்சியர் ராஜன்பாபு வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்றது. பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நடித்ததை மிகப்பெரிய கௌரவமாக நினைப்பதாக நடிகை த்ரிஷா தெரிவித்துள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள பொன்னியின் செல்வன் படத்தின் 2வது பாகம் வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. இதையொட்டி இப்படத்தில் நடித்துள்ள நட்சத்திரங்கள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய த்ரிஷா தனக்கு குந்தவை கதாபாத்திரம் வழங்கிய இயக்குநர் மணிரத்னத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். ஒரு நியூ கமரா இருக்கட்டும், ஒரு accomplished actor இருக்கட்டும், their only dream is to work in a Maniratnam film, and I'm here, standing here, worked with him as a newcomer, worked with him after 20 years, so grateful. Thank you, sir. வருமான வரி சோதனையை நடத்த வேண்டும் என்றால் பொன்னியின் செல்வன் திரையிடும் திரையரங்கிற்கு செல்லுங்கள் என நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். படக்குழுவின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் 1000 கோடி ரூபாயை வசூல் செய்யும் என கூறினார். மற்ற செய்திகளை ஒரு சில இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மே 8ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை கல்வியாளர்களும் வரவேற்றுள்ளனர். முதல் நாள் பார்த்த ஆன்சைடில் எனக்கு மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுக்காக தள்ளி வைக்கலாம். ஏன்னா நான் எதிர்பார்த்த மார்க் வரல, எனக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு அந்த குழந்தைகள் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக கூட இது மாதிரி பண்றது கரெக்டா இருக்கும். மே 8ஆம் தேதி +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நிலையில் அதனை இணையதளத்தில் மாணவர்கள் அறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி மூலமாகவும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவில் கலாச்சார மோதலை ஊக்குவிக்காமல் நல்லிணக்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. தமிழ்நாட்டிலிருந்து 3000க்கும் அதிகமானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ரயில்கள் மூலமாக சோம்நாத் சென்றடைந்தனர். 10 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றினார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்தவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் பேசினார். సౌరాష్ట్ర తమిళ సంగమం நிகழ்ச்சியிலு பங்கேற்க வந்திருக்கும் தமிழக சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். உங்களு அனைவரையும் குஜராத் மண்ணிலு இன்று சந்தித்திதிலு பேரு மகிழ்ச்சி. சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்பது வெறும் குஜராத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மட்டுமான பந்தமல்ல என்றும் பகவான் சோம்நாத்திற்கும் ராமநாதருக்குமான பந்தம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் போன்ற கலாச்சார நிகழ்வுகள் மூலமாக புதிய பாரம்பரியத்தை நாம் காண்கிறோம் என்றும் கலாச்சார மோதலை ஊக்குவிக்க கூடாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் குஜராத் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்ட நினைவு பரிசில் திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டிருந்தது. திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள பால்வளத்துறை அலுவலகத்தில் மழைநீர் புகுந்தது.
அறையின் மேல் தளத்தில் இருந்த விரிசல் வழியாக மழைநீர் கொட்டியதால் அங்கிருந்த கணினிகள் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன. வேறு மாவட்ட ஆட்சியர் மூலமா வேறு மாற்று கட்டிடம் எங்களுக்கு ஒதுக்குறேன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அது ஒரு நாள்ல நாங்க அங்க செலுத்துவோம். இது எங்களுடைய துறை தலைவரான பால்வளத்துறை ஆணை கூட இந்த தகவல் நடத்திருச்சு. ஏதாவது பாதிப்பு இருக்குதா சார்? ஏதோ இல்ல, பாதிப்பு எதுவும் இல்லைங்க. புதுக்கோட்டையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் காய்கறி சந்தைக்குள் தண்ணீர் புகுந்தது. புதுக்கோட்டை நகர்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக புதுக்கோட்டை உழவர் சந்தையிலும் மழைநீர் தேங்கியது. குழிகள் வெட்டியும் பாத்திரங்கள் கொண்டு மழைநீரை இறைத்தும் வெளியேற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் புதுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் இருந்த 2 மரங்கள் கனமழையால் முறிந்து விழுந்தன. இந்த மரங்கள் விழுந்ததில் பள்ளியின் சுற்றுச்சுவரும் ஒரு வகுப்பறை கட்டிடமும் இடிந்தது. மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் நீர் சூழ்ந்தது. கோடை மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மின்னல் தாக்கி விவசாயி கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். +2 தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 3ஆம் தேதியுடன் முடிந்தது. விடைத்தாள் திருத்தும் பணி முடிவடைந்ததைத் தொடர்ந்து இணையதளத்தில் மதிப்பெண் பதிவேற்றம் உள்ளிட்ட பணிகள் நடந்து வருகின்றன. மே 5ஆம் தேதி +2 ரிசல்ட் வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மே 7ஆம் தேதி நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் நலன் கருதி +2 தேர்வு முடிவை மே 7ஆம் தேதிக்கு பிறகு வெளியிடுவது பற்றி முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மே 8ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை கல்வியாளர்களும் வரவேற்றுள்ளனர். ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடந்த 2 பேர் உயிரிழந்தனர். கண்டரமாணிக்கம் பகுதியில் நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியை காண ஆயிரக்கணக்கானோர் கூடினர். போட்டி துவங்கியதும் நூற்றுக்கணக்கான காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. காளையின் கழுத்தில் கட்டப்பட்ட பரிசுகளை எடுப்பதற்காக ஏராளமான இளைஞர்கள் காளைகளை பிடிக்க முண்டி அடித்தனர். கூட்டத்தில் சிக்காமல் காளைகள் நாலாபுறமும் சிதறி ஓடின. விறுவிறுப்பாக நடந்த போட்டியினிடையே காளைகள் முட்டியதில் 55 வயதான அழகு மற்றும் 32 வயதான பாண்டி ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தனர். மேலும் இப்போட்டியில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனிடையே புதுக்கோட்டை ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளை முட்டி உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் சீமானூரில் கடந்த 23ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக காளை முட்டியதில் படுகாயமடைந்த இச்சிக்காமலைப்பட்டியைச் சேர்ந்த 21 வயதான ஜெயந்த் உயிரிழந்தார். தன் மீது பாலியல் புகார் அளித்த பெண் எஸ்பியிடம் மீண்டும் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி கோரி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் மீது பெண் எஸ்பி ஒருவர் பாலியல் புகார் அளித்தார். தொடர்பான வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் பெண் எஸ்பி உள்ளிட்ட 4 சாட்சிகளிடம் மீண்டும் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி கோரி ராஜேஷ் தாஸ் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜி சந்திரசேகர் முன்பாக விசாரணைக்கு வந்தது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய வழக்கின் விசாரணையை இழுத்தடிக்கவே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதி பெண் எஸ்பி உள்ளிட்ட 3 வரிடம் ஏற்கனவே குறுக்கு விசாரணை நடத்திய நிலையில் மீண்டும் குறுக்கு விசாரணைக்கு அனுமதிக்க முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தார். அதே சமயம் குறுக்கு விசாரணை செய்யப்படாத 62வது அரசு தரப்பு சாட்சியிடம் மட்டும் விசாரணை நடத்துவதற்கு அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை பஞ்சாப் அணிகள் மோத உள்ள போட்டிக்கான டிக்கெட் விற்பனை சேப்பாக்கம் மைதானத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை ஆடிய 7 போட்டிகளில் 5இல் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இந்நிலையில் வருகின்ற 30ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ள 41வது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் சிஎஸ்கே மோத உள்ளது. இந்த போட்டியை நேரில் காண்பதற்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை தொடங்கிய 5 நிமிடங்களிலேயே விற்று தீர்ந்தன.
1500, 2000 மற்றும் 2500 ரூபாய் டிக்கெட்டுகள் மட்டும் சேப்பாக்கம் மைதானத்தில் நேரடியாக விற்பனை செய்யப்பட்டது. இதனை வாங்க ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்தனர். நல்ல தரிசனத்துக்கோசம் தல இந்த டிக்கெட்டு அவர் பார்க்கணும்னு ஏம் தெரியல எங்களுக்கு, அதனால தான் தல இந்த இது லாஸ்ட் IPL வேற அவருக்கு, அதனால அவர் பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை தான் தல. கவுண்டரில் வழங்கிய டிக்கெட்டுகளும் 3 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தன. இதனால் டிக்கெட் கிடைக்காத ஏமாற்றத்தில் பலர் திரும்பிச் சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலரை வெட்டி கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட ராமசுப்பு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் சூசை பாண்டியாபுரத்தைச் சேர்ந்த லூர்து பிரான்சிஸ் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவிற்கு உட்பட்ட முரப்பநாடு கோவில்பத்து கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தார். மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மீது புகார் அளித்ததால் கிராம நிர்வாக அலுவலகத்திற்குள் புகுந்த இருவர் லூர்து பிரான்சிஸை சரமாரியாக வெட்டினர். இதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான ராமசுப்புவை கைது செய்த முரப்பநாடு காவல் நிலையத்தினர் அவரை ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தொடர்ந்து அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தஞ்சாவூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர் பேசிய மைக் ஆஃப் செய்யப்பட்டதால் அதிமுகவினர் திமுகவினரிடையே தகராறு வெடித்தது. மாநகராட்சி மேயர் ராமநாதன் தலைமையில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அப்போது அதிமுகவை சேர்ந்த மணிகண்டன் அண்மையில் வடிகால் வாய்க்கால் பாலம் இடிந்த விவகாரத்தில் முறைகேடு நடைபெற்றதாகவும் அதில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பேசினார். அந்த வேளையில் அவருடைய மைக் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அதிமுகவை சேர்ந்த மற்றொரு உறுப்பினரான கேசவன் இதனை தட்டி கேட்டார். அப்போது அவருக்கும் திமுக உறுப்பினர் பாலசுப்ரமணியத்திற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுகவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக, அமமுக, பாஜக உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பிறகு மாநகராட்சி ஆணையர் சரவணகுமார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அரங்கத்தை விட்டு வெளியே சென்றவர்கள் மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மல்யுத்த வீரர்களுக்கு ஒடுக்கம் தேவை என PT உஷா கூறியதற்கு அவர்கள் பதிலடி தந்துள்ளனர். மேலும் அமைச்சருடனான கூட்டத்தில் தாங்கள் மிரட்டப்பட்டதாகவும் புகார் கூறியுள்ளனர். பாஜக எம்பியும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவருமான பிரிஜ்பூஷன் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் மல்யுத்த வீரர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வீதியில் இறங்கி போராடுவதற்கு முன்பு இந்திய ஒலிம்பிக் சம்மேளனத்திடம் அவர்கள் முறையிட்டு இருக்க வேண்டும் என்று PT உஷா கூறினார். மேலும் இதுபோன்று ஒடுக்கமின்றி வீதியில் இறங்கி போராடுவது வீரர்களுக்கு அழகல்ல என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தனக்கு ஒரு பிரச்சனை என்றபோது PT உஷா ஊடகத்திடமே முறையிட்டதாக மல்யுத்த வீரர்கள் கூறினர். மேலும் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதில் எவ்வித ஒடுக்கக்கேடு ஏற்படவில்லை என்று வீரர்கள் பதிலடி கொடுத்தனர். இதனிடையே மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சருடனான ஆலோசனையின் போது தாங்கள் அச்சுறுத்தப்பட்டதாக மல்யுத்த வீரர்கள் புதிய புகாரை முன்வைத்துள்ளனர். சூடானில் உள்நாட்டு போருக்கு இடையே ஆபரேஷன் காவிரி திட்டத்தின் மூலம் சூடானில் இருந்து முதற்கட்டமாக 9 தமிழர்கள் உட்பட 360 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். டெல்லியிலிருந்து 5 பேர் சென்னை வந்தடைந்தனர். சூடானில் தாங்கள் சேர்த்து வைத்த அனைத்தையும் விட்டுவிட்டு உயிர் தப்பி வந்துள்ளதாக கவலை தெரிவித்தனர். இமீடியட்டா ஓகே நம்ம வீட்டுக்கு போறோம், குளிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இல்லை. என்னை விட பொண்ணு தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறா. ஸோ இதுல இருந்து வெளியில வர்றதுக்கே எங்களுக்கு பல மாசம் ஆகும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னோட எஜுகேஷன் ஃபுல்லா போயிடுச்சு. திருப்பி இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு கன் ஷாட், ஒவ்வொரு புல்லட் இது கேட்கும் போதும் ஹார்ட் நின்று திருப்பி இதாச்சு. மேலும் 4 பேர் மதுரை சென்றடைந்தனர். சூடானில் தங்களது வீடு உடைமைகளை விட்டு ஒரே ஒரு பையுடன் தாயகம் திரும்பியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். வீட்டுக்குள்ள அப்படியே கரண்ட் இருந்தாலும் அது நாங்க யான் இருக்க மாதிரி காமிச்சுக்காம இருக்கிறதுக்காக லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல்லாம் அடைச்சிட்டு உள்ள ஆள் இல்லாத மாதிரி நாங்க மெதுவா இது பண்ணிட்டோம். அப்படிதான் நான் இந்தியன் சிஸ்டத்துல படிச்சது இல்லை. எனக்கு இங்க எப்படி கண்டினியூ பண்றதுன்னு தெரியல. என்னோட ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா என்னோட எல்லா டாக்குமெண்ட்ஸும், ஸ்கூல் சர்டிபிகேட், காலேஜ் சர்டிபிகேட், எல்லா டாக்குமெண்ட்ஸும் அங்க. குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டிலேயே அவர்கள் மீண்டும் படிப்பை தொடர அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. எனக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு அந்த குழந்தைகள் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக கூட
இந்த மாதிரி பண்றது கரெக்டா இருக்கும். மே 8ஆம் தேதி +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நிலையில் அதனை இணையதளத்தில் மாணவர்கள் அறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி மூலமாகவும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவில் கலாச்சார மோதலை ஊக்குவிக்காமல் நல்லிணக்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. தமிழ்நாட்டிலிருந்து 3000க்கும் அதிகமானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ரயில்கள் மூலமாக சோம்நாத் சென்றடைந்தனர். 10 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றினார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்தவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் பேசினார். సౌరాష్ట్ర తమిళ సంగమం నిగల్చీలు பங்கேற்க வந்திருக்கும் தமிழக சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் குஜராத் மண்ணிலும் இன்று சந்தித்ததிலு பேரு மகிழ்ச்சி. சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்பது வெறும் குஜராத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் மட்டுமான பந்தமல்ல என்றும் பகவான் சோம்நாத்திற்கும் ராமநாதருக்குமான பந்தம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் போன்ற கலாச்சார நிகழ்வுகள் மூலமாக புதிய பாரம்பரியத்தை நாம் காண்கிறோம் என்றும் கலாச்சார மோதலை ஊக்குவிக்க கூடாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் குஜராத் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்ட நினைவு பரிசில் திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டிருந்தது. திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள பால்வளத்துறை அலுவலகத்தில் மழைநீர் புகுந்தது. அறையின் மேல் தளத்தில் இருந்த விரிசல் வழியாக மழைநீர் கொட்டியதால் அங்கிருந்த கணினிகள் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன. வேறு மாவட்ட ஆட்சியர் மூலமா வேறு மாற்று கட்டிடம் எங்களுக்கு ஒதுக்குறேன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அது ஒரு நாள்ல நாங்க அங்க சென்றுவோம். இது எங்களுடைய துறை தலைவரான பால்வளத்துறை ஆணை கூட இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது பாதிப்பு இருக்குதா சார்? ஏதோ இல்ல, பாதிப்பு எதுவும் இல்லைங்க. புதுக்கோட்டையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் காய்கறி சந்தைக்குள் தண்ணீர் புகுந்தது. புதுக்கோட்டை நகர்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக புதுக்கோட்டை உழவர் சந்தையிலும் மழைநீர் தேங்கியது. குழிகள் வெட்டியும் பாத்திரங்கள் கொண்டு மழைநீரை இறைத்தும் வெளியேற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் புதுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் இருந்த 2 மரங்கள் கனமழையால் முறிந்து விழுந்தன. இந்த மரங்கள் விழுந்ததில் பள்ளியின் சுற்றுச்சுவரும் ஒரு வகுப்பறை கட்டிடமும் இடிந்தது. மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரம் பலத்த மழை பெய்தது. மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் நீர் சூழ்ந்தது. கோடை மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.